பொருபிடியும் களிரும் விளையாடும் புனச்சிறுமான் தருபிடி காவல சண்முகவா எனச் சாற்றி நித்தம் இரு பிடிசோறு கொண்டு உண்டு இருவினையோம் இறந்தால் ஒருபிடி சாம்பரும் காணாது மாய உடம்பு இதுவே. பொருபிடியும் களிரும் விளையாடும் புனச்சிறுமான் தருபிடி காவலா சண்முகவா எனச் சாற்றி நித்தம் இரு பிடிசோறு கொண்டு இட்டு உண்டு இருவினையோம் இறந்தால் ஒரு பிடி சாம்பரும் காணாது மாய உடம்பு இதுவே. ஓ மனமே, போர் செய்வதற்குரிய பெண் யானையும் ஆண் யானையும் கலந்து விளையாடுகின்ற திணைப்புணத்தில் உள்ள சிறிய மானானது பெற்ற பெண் யானை போன்ற வள்ளி எம்மையாருக்கு நாயகரே, 6 திருமுகங்களை கொண்டவரே என்று துதித்த பின்னர் யாசிக்கும் வறியவர்களுக்கு ஒரு பிடி அளவு சோறாவது கொடுத்து உதவிய பிறகு நீயும் சாப்பிட்டு இருப்பாயாக. நல்வினை தீவினை ஆகிய இரு வினைகளுக்கும் நாம் இறந்து விட்டால், இருவினைகளை உடைய நாம் இறந்து விட்டால் மாய உடம்பாகிய இவ்வுடல் ஒரு பிடி அளவு சாம்பலும் காணாது ஒளியும் தன்மையது. சித்தி விநாயகமூர்த்திக்கு சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய. வெற்றி வேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. அருள்வாய் உனையே அணிதினும் பணிவோம். அன்னை பராசக்தி அருள் மகனே, திருமால் மருகா திருவடி சரணம். தீன ரட்சகனே கணநாதா. ஸ்ரீ விநாயகர் சப்தகம். கந்தர் அலங்கார வரிசையிலே பாடல் 57வது இப்பொழுது காண இருக்கிறோம். பொறுபிடியும் களிரும் விளையாடும் புனச்சிறுமான் தருபிடி காவல சண்முகவா என சாற்றி நித்தம் இருபிடி சோறு கொண்டு இட்டு உண்டிரு வினையோம் இறந்தால் ஒரு பிடி சாம்பரும் காணாது மாய உடம்பிடுவே. இந்த பாடலிலே வரிசையாக இதற்கு முன்னாலே 53வது பாடலிலிருந்து வரிசையாக ஈதல் என்கின்ற செயலை, தானம் தர்மம் செய்கின்ற அறம் செய்கின்ற செயலையே எடுத்து சொல்லுகின்றார்கள். அவ்வை சொல்லும்போது அறம் செய்ய விரும்பு, ஆறுவது கரவேல், ஆறுவது சினம், இயல்வது கரவேல், அப்படி ஈவது விளக்கேல் சொன்னான். ஈகின்ற செயலை விளக்கவே கூடாது, எப்போதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். தான தர்மம் செய்ய வேண்டும் என்பது எல்லோரும் சொல்லுகின்ற வார்த்தை. ஒருத்தருக்கு வரியார் கொன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பு நீரை துடைத்து என்பார் வள்ளுவர். அதனால ஏழைகளுக்கு கொடுப்பது முக்கியமான விஷயம். இறைவன் நமக்கு கொடுப்பது போல அதை நாம் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதனாலே இந்த பாடலிலே ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். இல்லையானால் இந்த உடம்பிலிருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம உடம்பை மட்டும் நம்ம கவனித்து கொண்டால் ஏழைகளை நம்ம நினைக்காமல் போய்விடுவோமே என்பதற்காக ஏழைகளுக்கு ஒரு பிடி சோறு கொண்டு இட்டு உண்டு இரு, நீயும் வாழ வேண்டும், மற்றவரையும் வாழ வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட நாம் வினையோம் இருவினை செய்தவர் நாம் இறந்தால் ஒரு பிடி சாம்பல் கூட காணாது, அது ஒரு சாம்பல் அளவு கூட நமக்கு காணாது என்பது இங்கே பாடல். இந்த பாடலில் சில கடினமான பதங்களுக்கு பொருளை பார்த்து கொள்கிறோம். பொறுப்பிடியும் ஆரம்பித்தார். பிடியின பெண் யானை, பொறுப்பிடி அப்படின்னா பொருந்தி உள்ள, எதுக்கு? ஆண் யானைக்கு சிறப்பாக பொருந்தியுள்ள பெண் யானை. அதனால பொறுப்பிடியும் களிரும் விளையாடும் புனம். இந்த புனத்திலே என்ன செஞ்சாங்கன்னா, மகாவிஷ்ணுவானவர் சிவபெருமானுக்கு தனது கண்களை கொடுப்பதாக கூறியிருந்தார். திருவாழி சக்கரத்தை வாங்குகின்ற சமயத்தில் சிவபெருமான் சொன்னார், இதை நேரம் வரும்போது ஏற்றுக்கொள்வேன் என்று. ஆகையினாலே முருகப்பெருமானுக்கு தனது பரிசாக தன் இரு கண்களையுமே முருகப்பெருமானுக்கு வள்ளி தேவியாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக மகாவிஷ்ணு சிவமுனிவர் வேடம் தாங்கி, லக்ஷ்மியானவள் மானாக வேடம் தாங்கி திணைப்புணத்திலே விளையாடுகின்ற சமயத்திலே மகாவிஷ்ணுடைய வலது கண்ணிலிருந்து வந்ததாகவும் இடது கண்ணிலிருந்து வந்த அந்த ஆனந்த பாஷ்யமானது 2 பெண்களாக, ஒன்று வள்ளியாகவும் ஒன்று தெய்வியானையாகவும் இறக்கும் மூலமாக ஜனனம் ஏற்பட்டது என்பது கதை.
அந்த பொறுப்பிடியும் களிரும் விளையாடுகின்ற புனச்சிறுமான், மானுக்கு பிறந்ததினாலே வள்ளி புனச்சிறுமான். அந்த கதையை ஸ்ரீராம் கமல திரு ஈன்ற தெய்வப்பிடியும் குரக்கொடியும் சேரும் பெருமாள் வேல் பெருமாள் செந்தில் பெருமாள் மயில் பெருமாள் காரார் குடுமி திருமலையில் கந்த பெருமாள் முத்தமிழும் காக்கும் பெருமாள் தன்னை நாடி பாரா இழையே திருமகளை பாராம்பயத்தில் திருமார்பில் பதிக்கும் பெருமாள் வேயிசை பாடும் பெருமாள் பசும் பெருமாள் ஆரா அமுதம் அமரருக்கு அளிக்கும் பெருமாள் திகிரி சங்கம் அணியும் பெருமாள் முதலை கடித்து யானை காத்த பெருமாளே என்று பிள்ளைத்தமிழிலே மிக்க சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். ஸ்ரீராம் திருவாகிய இலக்குமி பெற்றெடுத்த பெண்கள் இருவரும் தெய்வ யானையும் வள்ளியும். மானுக்கு பிறந்தவள் வள்ளி, யானைக்கு அங்கே தெய்வ யானை தேவலோகத்தில் இருக்கிற ஐராவதத்துக்கு பிறந்தவள் தெய்வ யானை என்று இருவரும் பிறந்தார்கள். அந்த இருவரையும் தருபிடி அவர்களுக்கு காவலாக நாயகனாக இருக்கக்கூடிய ஷண்முகவான 6 முகம் உடைய முருகப்பெருமான். 6 முகம் எதற்காக? ஒரு முகம் நேராகத்தான் பார்க்கும், 6 முகம் எல்லா பகுதிகளையும் பார்க்கும். அது ஒரு பரிணாமம். அது என்ன 6 பரிமாணம்? அது என்ன எப்படின்னு கேட்டால் 4 திசைகள் மேல் கீழ் எல்லாமே சேர்ந்து பார்க்கறதுனால எல்லா இடங்களிலும் முருகனுடைய வியாப்த நாராயண ஸ்திதா என்கின்ற அளவில் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிற இறைவனுக்கு 6 முகம் கொடுத்தார்கள். அந்த 6 முக பெருமான் என்ன பண்றான்னா, ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லா உயிரையும் தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்கிறான் என்பதற்காக ஒரு பிடியும் களிரும் விளையாடுகின்ற அந்த புனத்தை சொன்னார்கள். அந்த புனத்திலே வாழ்கின்ற வள்ளியை சொன்னார்கள், வள்ளி நாயகனை சொன்னார்கள். புனத்திலே எப்படி இருக்கும்னு கேட்டா, எழி புலி கரி கரடி அரி கடமை வருடை உழை இறை மரலை இரவு பகல் இறை தேர் கடாமவியில் எய்னரிடும் அதனில் இலகு திணை கிளி கடிய இனிது பயில் சிறுமி வளர் புனமீது உலாகுவதும்னு சீர்பாத வகுப்பிலே முருகனுடைய திருவடியானது எருழி அப்படிங்கிற ஒரு மான், புலி, கரடி, அரியின சிங்கம், கரியின யானை, கடமைனா ஒரு மான், வருடை என்பது ஒரு மான், உழை என்பது ஒரு மான், இரலை என்பது ஒரு மான், மறை என்பது ஒரு மான். இவ எல்லாம் ஆடுகின்ற இரவு பகல் இறையை தேடிக்கொண்டு செல்லுகின்ற காட்டிலே எயினர் இடும் இதன் வேடுவர்கள் இருக்கின்ற இதன் அதன் அந்த இதன்னா ஒரு மேடை, அந்த மேடையிலே வள்ளி இருக்கிறார். இதன் அதனில் இலகு திணை கிளி கடியே சிறுமி வளர் புனமீது உலாவதும். கிளி போன்றவள் புனத்திலே விளாகுகின்ற வள்ளி நாயகின்னு சொன்னால், அந்த புனம் இருக்கிற காடு யானைகள் விளையாடுகின்ற காடு, அங்கே முருகப்பெருமானுடைய திருவடிப்பட்டது. அதனால அந்த காட்டை விளக்கி அந்த காட்டிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவடியை நினைத்து கொண்டு அந்த முருகப்பெருமானுடைய இறையருளை நினைத்து சண்முகவா என்று அவனை சாற்றி போற்றி துதித்து மகிழ்ந்து அவன் நாமாவை எண்ணி இரு பிடி எண்ணி இரு, எப்பொழுதும் அவனை நித்தம் எண்ணி இரு, சாற்றி நித்தம் என்றென்றும் முருகனை போற்றி இரு பிடி சோறு இரு, போற்றி இரு, பிடி சோறு கொண்டு, ஒரு பிடி சோறு கொண்டாவது ஏழைகளுக்கு இட்டு உண்டு இரு, ஏழைகளுக்கு இட்டு நாமும் உண்டு வாழ வேண்டும். இரு பிடி சோறு கொண்டு இட்டு உண்டு இரு. வினையோம் இறந்தால், இரு வினையாலே ஆகப்பட்ட இந்த சரீரமாகிய நாம் இறந்து போனால் ஒரு பிடி சாம்பரும் காணாது மாய உடம்பிதுவே. வள்ளிக்கு வாய்த்தவனே ஆறுமுகவா என்று உள்ளன்போடு கூறி தினம் ஏற்பவருக்கு பிடிசோறு இடு. உண்ண உணவு ஏழைகளுக்கு அளிக்கும் எனக்கும் அளிக்கக்கூடிய இறைவா, உன் நாமாவை சொல்லி ஒரு பிடி சாம்பலாக போகக்கூடிய இந்த சரீரத்தை நினைத்து எனக்கு என்று சேராமல் அத்தனையும் எல்லோரிடமும் பகிர்ந்து நான் உண்ண வேண்டும் என்கின்ற கருத்தை சொல்லக்கூடிய இந்த பாடல் திருமூலர் சொல்லும்போது, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஓர் பெச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஓர் வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே என்று சொன்னார்கள். பசுவுக்கு ஒரு வாயிலை புல்லாவது கொடுக்க வேண்டும், சிவபெருமானுக்கு ஒரு வில்வ இலையாவது சாத்த வேண்டும், யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி ஏழைகளுக்காக எடுத்து வைக்க வேண்டும், யாவர்க்குமாம் அடுத்தவர் பேசும்போது இறைவன் கொடுத்திருக்க இன்முகத்தை காட்டி இனிமையாகவாவது பேச வேண்டும் என்பது திருமூலர் திருமந்திரத்தில் கூறியிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அந்த அளவிலே ஏழைக்கு இறங்கேனும் நீதிமொழி நீ ஏட்டிலே கற்றதை ஏன் மறந்தீர்னு கேட்பாங்க. அந்த ஏழைக்கு அளித்தல் இட்டு உண்டு இருக்கக்கூடிய செயலை இங்கே அருணகிரிநாதர் நாம் இட்டு உண்டு இருந்தால் மட்டும் போராது, எனக்கு கொடுத்த இறைவனை எப்பொழுதும் உள்ளத்திலே நினைத்து ஆண்டவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்கிற நிகழ்ச்சியை எடுத்து பேசுகின்ற பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த பாடலை அருணகிரிநாதர்
திருமலை என்று சொல்லுகின்ற ஸ்ரீசைலத்தை எடுத்து பாடியிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா அந்த ஸ்ரீசைல மலையில தான் மகாவிஷ்ணுவானவர் சிவகுருவாக இருந்து அங்கே சென்று இலக்குமி மானாக சேர்ந்ததாகவும் அந்த கதை புராண கதையில் இருக்கிறது என்பதினாலே பெருமலை உருகிட அடியவர் உருகிட பிணி கெட அருள் தரு குமரேசா பிடியொரு கழிலிகள் நடமிடு கலைத்திகள் பிணையமர் திருமலை பெருமாளைன்னு ஒரு பாடல்ல 10 என்கின்ற திருப்புகளிலே குறிப்பிட்டிருக்கிற காரணத்தினாலே இந்த பாடல் ஸ்ரீசைலத்தை சார்ந்ததாக இருக்கலாம் என்று பெரியவர்களுடைய ஒரு கருத்து. பாடலை பார்ப்போம். பொறுபிடியும் களிரும் விளையாடும் புனச்சிறுமான் தருபிடி காவல சண்முகவா என சாற்றி நித்தம் இருபிடி சோறு கொண்டு இட்டு உண்டு இரு வினையோம் இறந்தால் ஒரு பிடி சாம்பரும் காணாது மாய உடம்பிதுவே. மாயமாகி இந்த உடம்பு அழிந்து போனால் காணாமல் போகும். எரித்த பின்னர் கையிலே அள்ளினால் ஒரு பிடி சாம்பல் தான் நமக்கு கிடைக்கும். ஆகையினாலே இறைவனுடைய சண்முகன் பெயரை சொல்லி வள்ளி நாயகி ஆகிய சண்முகன் பெயரை சொல்லி என்றென்றும் நித்தம் ஆண்டவனுடைய பெயரை சொல்லி அந்த வாக்குடனே ஒரு பிடி சோறு கொண்டு ஏழைகளுக்கு இட்டு இருக்க வேண்டும் என்பது, அந்த மாய உடம்பை எண்ணாமல் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த பாடலுடைய கருத்து. சிறப்பான பாடல். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.